வணக்கம் நண்பர்களே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட போகிறோம். ஐபிஎல் வீடியோடா இல்லை வேற ஒரு வாரம் நீவா எதுக்குலாம். வணக்கம் வணக்கம். பேச்சுலர் சமையல் செய்ய போகிறோம். அதுக்கு எங்களுக்கு கூட ஒரு சீனியர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இப்போ பேச்சுலராக வாழ்றாரு. வாழ்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீச்சர் வேலையை விட்டு நான் படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்டா அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையில் சென்னை வந்திருக்காரு எங்கள் மாம்சு. இப்போ நம்ம ரூமுக்கு வந்திருக்காரு. நம்ம எல்லாம் இப்போ பேச்சுலர் சமையல் செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் அப்படின்னு நாங்கள் பாஸ்தா பிளான் பண்ணோம். அதுதான் இல்லை, வீடியோவில் என்னன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்சோன்னு ஓகேவா? அது சாப்பிட்டா நைட் நான் நிம்மதியாக தூங்கலாம். ஸோ இப்போ அதான் சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெட்டி போட்டு மாப்பிள்ள வீடியோவை பார்த்த உடனே லைக்ஸ் உள்ளதா இல்லையோ ஷேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்க. யார்கிட்ட இருந்து? அத்தை விளாக் எடுக்கலாம் இல்லை சொன்னானுங்க. அப்புறம் நான் வரலன்ட்டேன். பைக் எடுத்துட்டு ரூம் கிட்டே வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி சரி போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். Plata o plomo. Plata o plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. எனக்கு புரியல. சைவாந்தி இவர் தான் என்னுடைய ட்வின் பிரதர். என்ன மாதிரியா இருப்பான். எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏன் அப்படின்னு காரணத்தை நான் சொல்ல விரும்பல. பாருங்க என்ன மாதிரி எப்படி இருக்கான், என்ன மாதிரி தான் இருக்கான். ஆமா அது என்ன பாருங்க, கண்ணாடி கண்ணாடி நண்பர்களே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைக்கிறேன் நண்பர்களே. யாரும் சமைக்கிறீங்க தப்பா சமைக்கிறீங்களா நினைக்காதீங்க. பேச்சுலர் சமையல் நம்ம சார். ஆமாம் மற்ற எங்கள் மாம்ச பேச்சுலர்னு கமெண்ட்ஸ் எப்பயும் கமெண்ட்டே யாரும் கொடுக்க போகிறதில்ல. வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நினைப்பீங்க இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவனா பேச்சுலர்னு சொல்லி தெரியறான் அப்படின்ட்டு. கல்யாணம் ஆனாலும் பேச்சுலர் தான்டா. ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் நான் பேச்சுலர். கல்யாணம் ஆன பேச்சுலர். புது டேர்ம் நாங்கள் வந்து காயின் பண்ணியிருக்கோம். நியூ டேர்ம் ஆமாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏதோ ஃப்ரெண்டு கெட்ட திட்டோம்னா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி திட்டுங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. வேறு யாருக்கும் தெரியாது. அதான் நான் திட்டுவேன் பூண்டு அப்படின்னா அவனே சொல்கிறா பூண்டு அப்படின்லாம். நீங்களும் அப்படி திட்டுவீங்கன்னா கமெண்ட் போடுங்க, பார்த்துக்கலாம். இதெல்லாம் வீட்டில் பார்த்தா இல்லை பூண்டு சாம்பார் வெங்காயம் அப்படி திட்டுவாங்க. அந்த மாதிரி பூண்டு ஒரு வேர்ட்ஸ் பசங்க இருக்கு. வேற ஒன்றும் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எனக்கு அவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியாது. எனக்கு நான் வந்து சின்ன வயசுல நல்ல பையனாக வந்திருக்கேன். அவ்வளோதான். மற்ற என்ன அரிசி கழுவின்னு இருக்கேன். அது பார்த்து சிபே எது எதுரா பருப்பு ஊற வைக்க தேவையில்ல, கழுவுனா போதும். அந்த குட்டி குப்பை வந்து என்ன அரிசி ஊற வைக்கிறீங்களா இல்லை அப்படியே செய்வீங்களாடா? அரிசி ஊற வைக்கிறீங்களா இல்லை உடனே செஞ்சுறீங்களா? அப்படியே வைக்கிறதானா? இல்லை குழம்பு ஒன்று வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன காய் போட்டு வைக்கிறதுன்னு ஒரு யோசனையாக இருந்தது. என்னென்ன ஐடியா? என்ன காய் போடுறது? சரி வீட்டில் தான் இருக்கிறத வச்சு பண்ணுவோம். என்ன இருக்கு வீட்டில்? அண்ணாச்சி பழம் தான் இருக்கு. அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி நீங்கள் ரசம் சாப்பிட்றியா? அண்ணாச்சியில் ரசமா? ஆமாம் அண்ணாச்சி பழம் குழம்பு. அண்ணாச்சி பழம் குழம்பு வைக்கலாமா? எடுத்துட்டு நான் போடுற போகிறேன் இன்னைக்கு குழம்பு போட்டு எடுத்துட்டு வாயா. கருவேப்பிலை போட்டாரு. அம்மா திட்டம் அப்பதான் பின்னாடி கருவேப்பிலை செடி இருக்கும், நிறையதான் இருக்கும். வருஷம் சொல்லுவாங்க வேற பண்ண ஒரு கொத்து மட்டும் இருக்கியா? கல்லு நிரூபிக்கிறாரு. ஒரு கொத்து மட்டும் அரைச்சாரு. இல்லை எங்கள் சமையல் இப்போ தான் கருவேப்பிலை ஸ்மெல் எல்லாம் வருது. இப்போ பாருங்க, நாங்கள் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சமையல் செய்கிறோம். நல்லா இருக்கும்டா. நம்ம செஞ்சாலே நல்லா இருக்குங்க. தக்காளி வெங்காயம் இது போட்டுரு, பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா
நிறைய வெயில் அடிக்கிறோம், நிறைய தண்ணி குடிங்க, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 கிளாஸ் குடிக்க முடியாது. ஜூஸ் கொஞ்சம் தவிர்த்துட்டு நிறைய தண்ணி குடிச்சோம். ஃபோட்டோ நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ இது நிறைய பச்சை மிளகா போட்டோம். பச்சை மிளகா அது படிமா செஞ்சிருந்துச்சு. விட போட ஒன்று இருக்கட்டும். அதில் அதான் ஹோம்ஒர்க் மாதிரி அட்வைஸ் பண்ணல. நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஹீட் ஆகுது உடம்பு. ஸோ அதனால நிறைய தண்ணி குடி. எனக்கு சின்ன தான் வேறு இருந்தாலும் நிறைய தண்ணி கொடுங்க தண்ணி குடிங்க. அவங்க ஒரு பேச்சுலர் இந்த பேர் யாருங்க சிக்கன் அதே இடம் தான் நான் அமைஞ்சிக்கரையில் இருக்கேன். அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்ல. லொகேஷன் சொல்லு, அட்ரஸ் சொல்லு, நான் சொல்லு. அடுத்து கேமரா நான் ரூம் எப்படி இருக்கு? ரூம் போகலாம். ஆமா, இந்த ரூமே மக்களுக்கு காசுல சமைச்சிட்டு சாப்பிட்டு ஒரு ரவுண்ட் காட்டிடுவோம் மக்களுக்கு. இல்ல காட்ட வேணாம். அசிங்கமா இருக்கு. அந்த அளவுக்கு அசிங்கம் இருக்காது, ஆனா லைட்டா அசிங்கமா தான் இருக்கும். ஆமா இருந்தாரு. கல்யாணம் பசிக்குதா? அவ்வளோதானே. இது சாம்பார் தூள். அவ்வளவுதான். கொஞ்சம் அவ்வளோதான். மிளகா போட்டிருக்குதா? அவ்வளோதான் இந்த குக்கர் எடுத்து வந்து குக்கர் மூலிய மறந்தாங்க. உங்களுக்கு கொடுத்தது ஒரே வேலை தான், தலைவர வேலை. அதே அதை நான் தான் தடவிட்டு இருக்கேன். பருப்பை வெற்றிகரமாக முடியாச்சு. நம்ம இப்போ தெரியுதா என்ன பேருன்னு? என்ன பேர் நீங்க சொல்லு. பேர் மறந்துட்டு மைசன். என் உலகே நீதாண்டா கூறும்பா, என் உயிரே நீதாண்டா கூறும்பா, என் உலகே நீதாண்டா. சொல்லு. அத்தை பேர் நினைச்சேன் மாம்சே. ஏன் அத்தை பேர் அத்தை பேர் எங்க இருக்கு? அத்தை பேர் நெஞ்சிலையும், பையன் பேரு கையில. சரி, கல்லு பேர் எங்க குத்த போறேன்? அவன் பேர் எதுடா நான் குத்தணும்? நெத்தியிலே குத்துக்கோ. போட்டேன் வீடியோ எடுக்கல போ. அவன் சரி வாஞ்சி அவர்கள் டேஸ்ட் பண்ணுவார். காட்டுறதுல இருக்க மாதிரி இருக்கு. நீ ஒரு தடவை பாத்திரியா? கேட்டாக்கா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கரெக்டான பதமே. சூப்பர். நல்லா இருக்குல்ல. ஹோட்டல் வச்சிருவோமா? அவ்வளோதான். ஆலன் பாய்ஸ் ஹோட்டல் வச்சிடலாம். கரெக்டாக இருக்கு. காரம் கம்மியாக டேஸ்ட்டாக இருக்குல்ல. ஆலன் பாய்ஸ் வீட்டு சாப்பாடு. சரி அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து வந்துட்டு சைனீஸ் செய்ய போகிறோம். ஓகேவா? அப்படி இதுல வச்சுட்டு அவ்வளோதான். இந்த நேரத்தில் நீங்க யாரை மிஸ் பண்ணீங்க? கோகுல். மாம்சே எங்க வச்சு சாப்பிட்டு இருக்க பாரு. பவர் கட் பண்ணிட்டு பட்ஜெட் ஃபுல்லாக பட்ஜெட். சரி அது செய்யும்போது ஒரு நாளைக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்துருக்கு. நீ வந்தா வராதரா. கல்லு பாரு மாம்சி எப்படின்னு ஐசா கிராண்டு. அதான் கேமரா சர்டிஃபிகேட் போடா சார். செஞ்சு கொடுறா புரியல. மாம்சா தினமும் செஞ்சு கொடுத்து போடா தாய் சரியா போவான்.
வந்தாலும் வேலை ஒன்று கம்மியாக இருக்கு. ஒன்றும் கல்ல எனக்கு அந்த ஸ்டெடியல் பக்கம் அதனால நான் பூரா டிக்கெட் கொடுத்து போகலாம். எனக்கு செலவு அதிகம். எனக்கு அமைஞ்சிக்கரையிலே நீங்கள் 3 பேரும் ஊர் பார்த்துட்டு வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக போயிடும். இல்லை எனக்கு வாங்க மந்த்லி ஒன்ஸ் சார். மந்த்லி ஒன்ஸா? சரி, செலவுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா சரிங்களா? டிக்கெட் ரைட் கொடுத்தா நான் அவாய்ட் பண்ணிடுறேன். நிஜமாதான். எனக்கு நீ பஸ் ஃபேருக்கு காசு கொடு, வாரத்தில் ஒரு நாள் வரேன். கோயம்பேடு தான் வருவீங்க போயிட்டு? காசு தான் பிரச்சனை. மெட்ரோ கோயம்பேடு தான் கோயம்பேடு என்ன அரும்பாக்கம் அரும்பாக்கம் அங்கேருந்து நான் இங்கே கோயம்பேடு தான் வாங்கலாம்னு இருக்கேன். அரும்பாக்கத்துக்கு எனக்கு பஸ் இல்லை. கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுல இருந்து பஸ் இருக்குது. ஆமாம், நிறைய பஸ் இருக்கும். இல்லை காடுனா காசு போது பல்காக போட்டு வச்சுக்கலாம். செப்பல் போட்டுங்களா? உப்பு போடணும். மிளகாய் இல்லாமல் பிரச்சனை சரி. சரி, இது வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு கொடுக்குறோம். செப்பல் கொஞ்சம் போடலாமா? போடலாம். சாரா வேணாம் அது. நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? ஒரு பிரான்சைஸியை போட்டுருவோம். சட்டி சோறு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா? கம்மியாக இருக்கு. போட்டால் பக்கா உப்புக்கள் இல்லை இல்லாமல் கூட சாப்பிடலாம், தப்பு இல்லை. உப்பு அதிகமாக தான் சேர்த்துக்கூடாது. முட்டை வச்சு சாப்பிட்டா இருக்கு. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கு. ஒரு வேளை சூடாக இருக்கிறதுனால மேபி அப்படி இருக்குது. சரி, இதுக்கு உங்களோட ரேட்டிங் என்ன? நமக்கு நாமளே கொடுத்துறது தான். 8. ஓகே. உப்பு கொஞ்சம் கம்மி தான், ஆனால் நல்லா இருக்கு டேஸ்ட்டாக. ஃபஸ்ட் டைம் முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுருக்கோம். பாஸ்தா செய்ய வேண்டியது மாம்சு. சரி, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்பீன் சாப்பிட மாட்டான்ட்டான். ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு சோறு, முருங்கைக்காய் குழம்பு, அப்புறம் பொடிமா செஞ்சுருக்கோம். தயிர் வாங்கியிருக்கோம். நிறையா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ஆட்டுங்க, அடிங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோ செஞ்சோம். Yo soy Pablo Emilio Escobar Gaviria.